வந்து ஒரு அழிவு பதிவானது 7 தலைமுறைகளுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு ஒரே பிரச்சனை. ஏன்னா நாங்க வந்து இது வரைக்கும் 4 தலைமுறை வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒருத்தர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதோ அப்படியே ஃபார்வர்ட் ஆகி அடுத்தடுத்து வருது. அந்த டிஎன்ஏ அறிவு பதிவை தான் நாங்க மறுசீரமைத்து மாற்றி அமைக்கிறப்ப அந்த பிரச்சனை அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாம இருக்கிறதுக்கான வழிகளை உருவாக்குறோம். அப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பேசுறதுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பேசவே தெரியாது, ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதிகமா பேசுறவங்க பேசாதவங்க கிட்ட போய் இன்டராக்ட் ஆனாங்கன்னா பிரச்சனை வரும். நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். இப்போ ஒய்ஃப் வந்து பேசுறதுக்கு ரொம்ப விருப்பம், ஹஸ்பண்டுக்கு ஒர்க் டியூட்டி எல்லாமே இருக்கிறப்ப அவர்னால வீட்டுல வந்து அதுல கவனம் செலுத்த முடியாது. ஏதோ சொல்ற பிரச்சனைக்கு உள்வாங்கிக்குவாரு, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா உள்வாங்கிக்குவாங்க. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க, மணிக்கணக்கா பேசணும், நான் என் வீட்டுல எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறப்பதான் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த பேச்சுல வந்து எப்படி பேசணும்னு தெரியாதனாலதான் இதை பெண்களுக்கு நாங்க முறைப்படுத்துறப்ப இந்த பிரச்சனையில இருந்து அவங்க விடுபட்டு இயல்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்க வழி அமைச்சு கொடுக்குறோம். இப்ப ரீசெண்டா நாங்க நிறைய கேசஸ் பார்த்ததுல ஒண்ணு பார்த்தோம்னா, ஒரு கணவன் மனைவி வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. இவர் கேரக்டர் என்னன்னா, நல்ல லைஃப் ஸ்டைல், ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு, நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலு. அவர் தான் செய்யறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஒய்ஃபு கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவார்டு வாங்கினேன்னு காமிச்சா இவங்களுக்கு அது நக்கலா தெரியுது. என்னை நக்கல் பண்ணி பேசுறாரு, என்னை கிண்டல் பண்ணி பேசுறாரு, எனக்கு அவர் பேசுறதே பிடிக்கல, அவரோட ட்ரெஸ் கோடிங்கே எனக்கு பிடிக்கல இப்படின்னு சொல்லி பல இது சொல்றாங்க. அப்ப ஏன் பிடிக்கல அப்படின்னு நாங்க பல ஆய்வுகள் செஞ்சுலதான் கண்டுபிடிச்சோம். அவங்களோட பெற்றோர்கள் வீட்டுல அந்த பெண் வளர்த்தப்பட்ட முறை அன்பா பாசமா கொஞ்சி கொஞ்சி, தங்கம் சாப்பிட்டியா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா, படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, ஃபாரின்ல போய் MBA படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப படிப்பு வேறு, ஒருத்தரோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிறது வேறு. அப்ப இதனாலதான் பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது அடுத்தது எப்படி போகுதுன்னா, பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்த்துறதுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹஸ்பண்ட் முறையில நீங்க வெளியில வந்துருவீங்க, அவங்க வீட்டுல இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தன் குழந்தைகள படிக்கிறதுல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா, அப்பானா இப்படிதான் இருப்பாங்க, நீ மாத்திக்க, நீ ஜாலியா இரு, அப்பா மாதிரி நீ ஹிட்லரா இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட்ல போட்டுருவாங்க. அந்த குழந்தை எதை எடுத்துக்கும், ஜாலியா இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கோ, வேற எதையுமே எடுத்துக்காது. அப்போ அந்த குழந்தையோட படிப்பு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ ஒரு தாய்க்கு வந்து எதைய எப்படி எங்க சொல்றதுன்னு தெரியாம தனக்கு தெரிஞ்சதையும் தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதைத்தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அங்கதான் குழந்தைகளோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது வருமானம் கிடையவே கிடையாது.